அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 3ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026. இன்று சித்திரை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. த்விதியை திதியும் அனுஷ நட்சத்திரமும் சம்பவிக்கிறது. இந்த அனுஷ நட்சத்திரம் ஆகப்பட்டது கடன்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். இந்த திருதியை திதியின் போது வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்திலே தீராத கடன்கள் இருக்கக்கூடிய நபர்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்வதும், அதே போல மாலை நேரத்திலே வரக்கூடிய 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள ராகு கால வேளையிலே பைரவர் அதே போல சரபேஸ்வரர் வழிபாடு செய்து வரும்பொழுது நல்லகரமான வெற்றி செய்திகளும், அதே போல கடன் இல்லாத வாழ்க்கையும், வியாதி இல்லாத நிம்மதியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான இன்பமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அதே போல முயற்சிக்கு தக்கவாறு வெற்றியும், அதே போல நல்ல விதமான முயன்று சாதிக்கக்கூடிய கடின உழைப்பாளியான நீங்கள் சில நேரங்களிலே தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து உங்களது உழைப்பினுடைய தக்க ஊதியத்தை சரிவர காத்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய நீங்கள் சில நேரங்களிலே உங்கள் முயற்சிக்கான பலனை அடையாமல் இருப்பீர்கள். அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு நல்ல பணவரவு தனவரவு இருந்து வந்தாலும் அதை உரிய முறையிலே சேகரிக்காத சில நேரங்கள், சொந்த வீடு வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் நிலம் சார்ந்த வீடுகள், வேலை வாய்ப்புகள், புதிய தொழில்நுட்ப விஷயங்களுக்கான பணம் செலவு செய்யுதல், ஆஃபீஸ் போன்றவற்ற விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நிம்மதியான சூழல். அன்பார்ந்த மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து ஒரு இன்பமான சூழ்நிலை. அதே போல தம்பதியிடத்திலே நல்ல ஒற்றுமை, கருத்து வேறுபாடு இல்லாத முயற்சிகள், ஒரு நிம்மதியான சூழல். அதே போல பல்வேறு விதமான லாபகரமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல எந்த ஒரு முயற்சியையும் நீங்கள் சிறப்பாக செய்து வரக்கூடிய நீங்கள், எடுத்த விஷயத்தை சிறப்புற முடியக்கூடிய ஆசைப்படக்கூடிய நீங்கள், வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடிய நாள். அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு பிறரிடத்திலுடைய கலகங்கள் ஏற்பட்டு நன்மையில் முடியக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். கடகராசினியர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாத நிலை மாறி வெகு விரைவிலே திருமண பந்தத்திலே ஈடுபடக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஏற்படுகிறது. அதே போல உங்களது வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்த்த பணவரவும், முயற்சிக்கான பல்வேறு விஷயங்களும் ஏற்படுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சியும் லாபமும் வந்து சேரும். அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். அரசாங்க சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்களும், எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் சேர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல் எடுத்த காரியத்தில் சிறப்புறு செய்யக்கூடிய நீங்கள் சற்று தாமதமாக செய்யக்கூடிய பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு நல்ல முயற்சிகளும் ஆதாயமான விஷயங்களும் ஏற்படுகிறது. பொருளாதார நிலை நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றமும், நல்ல வேலை வாய்ப்பு, வசதி வாய்ப்புகள் போன்றவற்றை சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயங்களும், டிராவல்ஸ் போன்றவற்றை டிரான்ஸ்போர்ட் தொழில்நுட்ப விஷயங்களிலே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சில நேரங்களிலே வண்டி வாகனங்களிலே சில பிரச்சனைகள் வரக்கூடும். இயந்திர கோளாறுகள் ஏற்படக்கூடும். எனவே அதனுடைய சரியான முயற்சியை ஈடுபடும் போது லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு நல்ல முயற்சியும், வியாபாரத்திலே அபிவிருத்திகளும், லாபகரமான சூழ்நிலை இருந்து வந்தாலும் டிஎன்பிசி போன்றவற்றை விஷயங்கள் படிப்பதற்கு நல்ல தக்க சாதகமான சூழ்நிலை, அரசாங்க சம்பந்தப்பட்ட உயர் பதவிகளுக்கு வேலை வாய்ப்புகளுக்கான விஷயத்தில் விண்ணப்பங்கள் ஆவணங்கள் செய்வதற்கு மிகவும் சரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே அதை தக்கவாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களே நல்ல முயற்சியும் ஆதாயங்களும் வந்து சேர்க்கிறது.
லாபகரமான சூழ்நிலை, அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, நல்ல முயற்சிகள் வந்து சேர்கிறது. ஆதாயமான விஷயங்கள் நல்ல முறையிலே சிறப்பான விஷயங்கள் ஏற்படுகிறது. எடுத்த காரியத்திலே வெற்றி, அதே போல சில நேரங்களிலே மறைமுகமான விரோதிகளை சற்று கவனமாக சிந்தித்து அதன் மூலியமாக சிலரை விரோதிக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாளிலே சில சில தயக்கங்கள், அதே போல மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருங்கள். அதே போல சில நேரங்களில் ஞாபக மறதி, அதே போல சில நேரங்களிலே ஞாபக சக்தியினுடைய தன்மை சற்று குறைந்து காணப்படக்கூடிய நிலை. எனவே ஒரு முறைக்கு இருமுறை வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஒரு முறைக்கு இருமுறை உங்களுக்கு தேவைப்படுகிற அநேக விஷயங்களை எடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிற இடத்திலே வாக்குவாதம் செய்யக்கூடிய நீங்கள் உங்களது திறமையை தனித்துவமாக காண்பித்து அதன் மூலியமாக லாபகரமான விஷயங்களை செய்யலாம். சில நேரங்களிலே உங்களது முயற்சிகள் பிரச்சனையின்றி உங்களது முயற்சிகள் நீங்கப்படுகிறது. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியடையும். எடுத்த காரியத்திலே நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படலாம். அதே போல முயற்சிக்கான விஷயத்தை சிறப்பாக செய்யக்கூடிய நீங்கள் வெற்றி வாய்ப்பினை சுலபமாக எடுத்து செல்லக்கூடிய விஷயங்களுக்கு சில நேரங்களிலே எதிர்பார்த்த பொருள் இழப்புகள் சிலர் இருந்திருந்தாலும் முயற்சி வெற்றிகரமாக முடியும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு நல்ல ஆதாயம் பணவரவுகள் இருந்து வந்தாலும் சிலருக்கு சில நேரங்களிலே உத்தியோகத்தினுடைய பணி சுமை அதிகமாகிறது. அதனால் சில நேரங்களிலே மனக்கவலை, அதே போல சனியினுடைய தாக்கங்கள் இருப்பதால் சில நேரங்களிலே உடல் சோர்வு காணப்படும். கடின உழைப்பே உங்களுக்கு வெற்றிகரமான பாதையை வகுத்து தரும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு பல்வேறு விதமான சூழ்நிலையிலே குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்திலே அமைந்து 6லே கேது அமையப்பெறுவதால் சில நேரங்களிலே உடல்நிலை பாதிப்பு ஏற்படலாம். சிலருக்கு முயற்சிகளினுடைய தடங்கள், அதே போல காரிய தடைகள் ஏற்படுகிறது. எனவே சற்று விநாயகர் வழிபாடு செய்து பின்பு எந்த துவக்கத்தையும் செய்யும்பொழுது உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள், வெற்றிகரமான விஷயங்கள் அமையப்பெறுகிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.